பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் தேவ ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயில் இணைந்திருக்கிற பாஸ்டர் ஆண்டனிஸ் லேப்ரஹாம் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருகிறார். வார்த்தைகளை கேட்போம். பரிசுத்தாவியானவர் உங்களுக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக நன்றி செலுத்தி கொண்டு அவரை வரவேற்று கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். திரும்பமாக திங்கட்கிழமை அவருடன் இணைய இருக்கிறோம். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. பிரைஸ்லோ பாசர். Praise the Lord. ஆமேன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க பாசர். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு நமக்கு அருமையான, மேன்மையான, புதிதான, அவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை விட ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. ஆமென். கிறிஸ்து இயேசு நம்மோடும் நாம் அவரோடும் இருக்கிற வாழ்க்கை, மேன்மையான, மகிமையான வாழ்க்கையை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வாழ்க்கைக்காக, இந்த புதிய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை புதிதாக்கி, புதிய மனுஷர்களாக்கி, உம்மோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாய் செயல்படும்படிக்கு எங்களோடு இணைந்திருக்கிறவராய் ஜீவனுள்ள நாளெல்லாம் பூமியின் கடைசி பரியந்தம் எங்களை கைவிடாமல் எங்களோடு கூட இருக்கிற தேவனாய், எங்கள் மூலமாய் கிரியை நடப்பிக்கிற தேவனாய், உம்மை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் பெருக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, எடுப்போம். அநேக வேளைகளிலே அல்லது அஹ், நாங்கள் சொல்லலாம் எல்லாவற்றிலுமே அல்லது அதிக காரியங்களிலே நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் நடக்காமல் மாமிசத்துக்குரியவர்களாய் நடக்கிறபடியால் நாங்கள் தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்த வெற்றியை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம். மாமிச மனிதன், ஆவிக்குரிய மனிதன். ஆனால் நாங்கள் மாமிச மனுஷர்களாக செயல்படாமல், இந்த பூமிக்குரிய மனுஷர்களைப் போல செயல்படாமல், தேவனுடைய பிள்ளைகளாய், ஆவிக்குரியவர்களாய், ஆமென், எல்லா மாமிச கிரியைகளையும் ஜெயிக்கிறவர்களாய், பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கிறவர்களாய், தேவனோடு இணைக்கப்பட்ட ஜாதியாய், ஜனமாய் நாங்கள் ஜீவிக்கும்படிக்கே தேவன் எங்களை தெரிந்து கொண்டார், எங்களை மீட்டு கொண்டார். அவரோடு கூட நாங்கள் மரித்தோம், அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, அப்படி அவர் விடவில்லை, இப்பொழுது அவரோடு கூட பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்தும் இருக்கிறோம். அப்ப ஆவிக்குரிய மனிதன் இப்போ எங்கே இருக்கிறான்? தேவனோடு கூட இருக்கிறான், இயேசுவோடு கூட இருக்கிறான். ஆமென். அப்ப அந்த ஆவிக்குரிய மனிதனோடு நான் இணைப்பை ஏற்படுத்தி கொள்வேனானால் இந்த பூமியிலே இருக்கிற எந்த காரியமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. வியாதியா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், என்ன எல்லாவற்றையும் இந்த உலகம் கொண்டு வருகிறதோ அவைகளை நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு இந்த உலகம் தர இருக்கிறது என்ன? ட்ரிபிலேஷன், உபத்திரவம். ஆனால் இயேசுவோ நமக்கு என்ன தந்திருக்கிறார்? இந்த உலகத்தை ஜெயித்து அந்த ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப ஜெயம் ஏற்கனவே ஆவிக்குரிய ரீதியாய் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இயேசுவே ஜெயத்தை பெற்று நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் ஜெய கிறிஸ்தவர்களாய் வாழாமல் பிரச்சனை, வேதனை, துன்பங்களினால் ஜெயிக்கப்பட்டவர்களாய் அல்லது தோத்து போனவர்களாய் அநேக வேளைகளிலே நாங்கள் காணப்படுவதற்கு காரணம், ஜெயத்தை பெற்றுக் கொடுத்த கிறிஸ்துவோடும் உயிர்ப்பிக்கப்பட்ட புதிய மனுஷரோடும் நாங்கள் எந்த ஒரு இணைப்பும் இல்லாதவர்களாய் இருக்கிறபடினால். வாசிக்கிறேன், கவனிங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன்,
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்ப உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அது யாருக்கு? நமக்கு அல்ல. இது மிகவும் முக்கியமான காரியம். இந்த உலகம் தர இருப்பது, உலகத்தவர்களுக்கு கொடுக்க இருப்பது, பிசாசு ஆளுகை செய்து கொண்டு இருப்பது அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அல்ல, உபத்திரவங்களை கொடுக்கும்படி. நீங்கள் எந்த பெரிய மில்லியனர், ட்ரில்லியனர் இவைகள் எல்லாரை குறித்து நீங்கள் என்ன செய்யலாம்? படிக்கலாம். ஆப்பிள் உருவாக்கினவரை குறித்து, ஆப்பிள் கம்பெனியை உருவாக்கினவரை குறித்தெல்லாம் நீங்கள் படிக்கலாம். ஆனால் ஸ்டீவ் எப்படி செத்து போனார் என்றால், கேன்சர் வியாதியினால் செத்து போனார். அவரால் ஒரு கேன்சர் வியாதியை கூட, இவ்வளவு பெரிய டெக்னாலஜியை கொண்டு வந்த அவரால் ஒரு கேன்சர் வியாதியை ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் போய் ஜெபித்தால், ஆண்டவருக்கு மகிமைக்கு சொல்லுகிறேன், எத்தனையோ கேன்சர் வியாதியில் இருந்தவர்கள் தேவன் என் மூலமா என்னை பயன்படுத்தி என்ன செய்திருக்கிறார்? அந்த கேன்சர் வியாதியில் இருந்து சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். உலகத்திலே கேன்சருக்கு எந்த மருந்தும் கிடையாது. ஆனால் தேவனிடத்திலே எல்லாம் இருக்கிறது. ஆமென். ஆகவே தேவனை நம்புவோமானால், தேவன் சொல்லுகிற வார்த்தையோடு இணைக்கப்படுவோமானால், நிச்சயமாய் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவருடைய வார்த்தையோடு நாங்கள் இணைக்கப்படாமல், நாங்கள் உலக வார்த்தைகளோடு இணைக்கப்படுகிறோம். அதுதான் மாமிச கிரியை. மாமிச கிரியை நமக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. மாமிச கிரியை மரணத்தை கொண்டு வரும். டாக்டர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் நாங்கள் செயல்படுகிறோமே அல்லாமல், தேவ வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் சரி, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம் என்று அநேக வேளைகளிலே செயல்படாமல் இருக்கு. எங்களுடைய கையில் என்ன இருக்கிறது, எங்களுடைய பையில் என்ன இருக்கிறது, எங்களுடைய சரீரம் என்ன சொல்லுகிறது, இவைகளை வைத்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இவைகள் மாமிச கிரியைகள். இவைகள் மரணத்தை கொண்டு வரும். ஆனால் தேவன் நமக்காக செய்து முடித்தவைகளை நாங்கள் அறிந்து விசுவாசிப்போமானால், அதன்படியே சொன்னவர் உண்மை உள்ளவர், ஆகவே செய்து முடிக்கப்பட்டாயிற்று, நான் ஜெயம் கொள்ளுகிறவன் என்று நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தால், நிச்சயமாய் தேவனுடைய வெற்றியை காண்போம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள். ஆங்கிலத்திலே மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பி ஆஃப் குட் சேர். மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய், சுவையினங்களை ஜெயிக்கிறவர்களாய், பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்கள், எல்லா விதமான அடிமைத்தனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் பிசாசுவின் கிரிகைகள் எல்லாவற்றிலும் இருந்து, உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆமென். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிசாசின் கிரியைகள் எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். பிசாசு உங்களை தொட முடியாது. பிசாசின் கிரியைகள் உங்களுக்கு கிட்ட வரவே முடியாது. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? மாமிசத்திலே செயல்படுகிறபடினால் எங்களுடைய மாமிச மனுஷன் செத்து போனான். ஆகவே நாங்கள் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆனால் அநேக வேளைகளிலே மரித்த மாமிச மனுஷனோடு இணைக்கப்பட்டுத்தான் செயல்படுகிறோம். இன்னொரு விதத்திலே சொன்னால் உலகத்தோடு இணைக்கப்பட்டு செயல்படுகிறோம். ஆனால் நாங்கள் யாரோடு இணைக்கப்பட்டு செயல்பட வேண்டும்? கிறிஸ்துவோடு, பரலோகத்தோடு, தேவ ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டு செயல்பட வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இன்னொரு வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலக ராஜ்யத்தையும் இந்த உலக ராஜ்யம் கொண்டு வருகிற யாவற்றையும்
ஜெயிக்கத்தக்கதாய் மேற்கொள்ளத்தக்கதாய் இன்னொரு மேன்மையான மகிமையான ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். ஆகவே உலக ராஜ்யம் நம்மை ஜெயிக்க முடியாது. உலகத்தினால் வருகிற காரியங்கள் நம்மை ஜெயிக்க முடியாது. உலகத்தில் இருந்து வருகிற வைரசுகள், உலகத்தில் இருந்து வருகிற தடைகள், தாமதங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். சத்தியத்தை அறிவிக்க முடியாதபடிக்கு எந்த விதத்திலெல்லாம் தடைகளும் தாமதங்களையும் போட முடியுமோ அவ்வளவுக்கு அவர்கள் போடுகிறார்கள். ஆனால் உங்களுடைய கரத்திலே, நம்முடைய கரத்திலே தான் எல்லா வல்லமையும் இருக்கிறது. இவர்கள் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் தாமதங்களையும் நிர்மூலமாக்குகிற வல்லமை நம்முடைய இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது. இருதயத்திலே விசுவாசித்து நாவிலே அறிக்கை பண்ணினால் அது அப்படியாக நடக்கும். செஞ்சோரியன் சொல்லுகிறான், நான் தலைவனாயிருந்தும் ஒருவனை பார்த்து போ என்றால் போகிறான், இன்னொருவனை பார்த்து வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் அவன் செய்கிறான், அவன் செய்தே ஆக வேண்டும், ஏனென்றால் அவனுக்கு நான் அதிகாரியாயிருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியம், நீங்கள் இந்த உலகத்துக்கு அதிகாரிகளாய் இருக்கிறீர்கள். உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்றுதான் தேவன் சொன்னார். ஆகவே உலகத்தை ஆளுகிறவர்களாய் நாங்கள் பேச வேண்டுமே அல்லாமல் உலகத்தினால் ஜெயிக்கப்பட்டவர்களாய் பேசக்கூடாது. ஐயோ எனக்கு வேதனை, ஐயோ எனக்கு துன்பம், ஐயோ எனக்கு வியாதி, ஐயோ. இது உலகத்தினால் ஜெயிக்கப்பட்டவர்கள், பிசாசினால் ஜெயிக்கப்பட்டவர்கள் பேசுகிற காரியம். பிசாசை ஜெயிக்கிறவர்கள் அப்படி பேச மாட்டார்கள். அநேக வேளைகளிலே கவனியுங்கள், நாங்கள் ஜெபத்துக்கு போகிறோம். ஆனால் நாங்கள் ஜெபத்துக்கு போகும் பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தோமோ, சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், என்ன ஒரு விடுதலை இல்லாமல், பயத்தோடும் கவலையோடும் ஜெபத்துக்குள்ளே போகிறோம். போயிட்டு ஜெபம் முடிந்து நாங்கள் வரும் பொழுது அதே மாதிரி தான் மறுபடியும் வருது. எந்த மாற்றமும் இல்லை. அப்ப சம்திங் ராங். ஏனென்று சொன்னா, இப்ப பாருங்க, என்னுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியினிடத்திலே எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவரை நான் பார்க்க போகிறேன். அவரை நான் பார்க்கிற வரைக்கும் தான் பிரச்சனை என்னோடு கூட இருக்கும். நான் அவரை பார்த்து விட்ட பிறகு நான் திரும்பி வரும் பொழுது என்ன செய்ய மாட்டேன், அதே பிரச்சனையை காவி கொண்டு வர மாட்டேன். அப்படி காவி கொண்டு வருவேனானால், தூக்கி சுமந்து கொண்டு வருவேனானால், அவர் என்னுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு இல்லை என்றுதான் அர்த்தம். ஆனால் ஒரு ஜனாதிபதி, ஒரு ராஜா என்ன சொல்லுகிறார், உன்னுடைய பிரச்சனை என்ன சொல்லு என்று கேட்கும் பொழுது அவரிடத்திலே நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பிரச்சனைகளை, இப்படியான பிரச்சனைகள், இதற்கு நீர் தீர்வு செய்யும் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார், என்னால் முடியாது என்று சொல்வாரானால் அவர் ராஜாவா இருக்க தகுதியற்றவர். ஆனால் அப்படியா, அதை இப்பொழுதே தீர்த்து வைக்கிறேன். உன்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, இன்று முதல் அது உன்னுடைய பிரச்சனை அல்ல, தீர்க்கப்பட்டாயிற்று என்று நினைத்துக்கொள், எவ்ரிதிங் ஹாஸ் பீன் டன் என்று அவர் சொல்லுவாரானால், நீங்கள் போகும் பொழுது இருக்கிற வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர் ஓடு மறுபடியும் அங்கிருந்து வெளியே வர மாட்டீர்கள். வெளியே வரும் பொழுது மிகவும் சந்தோஷத்தோடு, குதூகலத்தோடு, மிகவும் கொண்டாட்டத்தோடு நீங்கள் திரும்பி வருவீர்கள். ஏனென்றால் நீங்கள் என்னத்தை சுமந்து கொண்டு போனீர்களோ இனி நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது ராஜா சுமக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை அவர் தன்னுடைய பிரச்சனைகளாய் ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கான தீர்வை அவர் செய்து முடிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நீங்கள் மிகவும் சந்தோஷமாய் புறப்பட்டு வருவீர்கள். ஆனால் அப்படியாகவா இன்றைக்கு எங்களுடைய ஜெபங்கள் இருக்கிறது? ஜெபத்துக்கு போகும் பொழுது எப்படி இருந்தோம், அப்படியேதான் ஜெபத்தை முடித்து விட்டு வரும் பொழுதும் இருக்கும்.
ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு சமாதானமும் இல்லை, பயம் நீங்கி போகவில்லை, வேதனை நீங்கி போகவில்லை. அவற்றோடுதான் நாங்கள் காவிக்கொண்டும் இருக்கிறோம். அப்ப இன்னொரு காரியம், அப்ப நாங்கள் அவரிடத்திலே கொடுக்கவில்லை. எந்த பிரச்சனையை, இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு ஐயா, ஆனா நான் ஏதாவது போய் செய்வேன் ஐயா, நீர் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஐயா, நானே பார்த்து கொள்றேன் ஐயா என்றது போலதான் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களும் செயல்பாடுகளும் இருக்கிறது. ஜெபத்திலே நிச்சயம் இல்லை. நான் வாயைத் துறந்து பேசினால், சுகம் உண்டா இருப்பதாக என்று நான் பேசினால், பிசாசே இந்த சகோதரனை விட்டு வெளியேறு என்று நான் பேசினால், அது அப்படியே நடக்கும் என்ற விசுவாசம். கடந்த வாரத்திலே ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்கும், ஒரு சகோதரி விடுதலைக்காக வீட்டுக்கு வந்திருந்தார். விடுதலைக்காக என்று சொல்ல முடியாது, பைபிள் ஸ்டடிக்காக வீட்டுக்கு வந்திருந்தார். பைபிள் ஸ்டடி முடித்த பிறகு எல்லாருக்கும் நான் ஜெபிக்கும் பொழுது அந்த சகோதரி மேனிஃபெஸ்ட் பண்ண, அதாவது பிசாசு வெளிப்பட ஆரம்பித்தது. இத்தனை வருடங்களாக சபைக்கு போகிறார்கள், ஆனால் எந்த விடுதலையும் இல்லை. அந்த சகோதரிக்குள்ளே பிசாசு இருக்குன்னு சகோதரிக்கும் தெரியாது, கல்யாணம் முடித்த கணவனுக்கும் தெரியாது, போகிற சபைக்கும் தெரியாது. ஆனால் வந்த இடத்திலே கைகளை வைக்கும் பொழுது பிசாசு வெளிப்பட்டது. அப்பொழுது நான் கட்டளை கொடுத்தேன், இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை இடுகிறேன், இந்த சகோதரியை விட்டு ஓடிப்போ என்று சொல்லி கட்டளை கொடுத்து விட்டு மற்றவர்களுக்காக நான் ஜெபித்தேன். அப்பொழுது ஒரு சகோதரர், அதில் இருந்த இன்னொரு சகோதரர் என்னிடத்திலே வந்து, பாஸ்டர் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமா ஜெபித்து இந்த பிசாசை துரத்தி இருக்கலாமே என்று சொல்லி என்னிடத்திலே சொன்னார். நான் சொன்னேன், பிரதர், ஏற்கனவே நான் கட்டளை கொடுத்து விட்டேன், பிசாசு இனி அங்கே இருக்க முடியாது, கிரியை செய்ய முடியாது, போயே ஆக வேண்டும் என்று சொன்னேன். அவர் விசுவாசித்தாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. அடுத்தடுத்த வாரங்களிலும் அவர்கள் வந்தார்கள். நான் கரங்களை வைக்கும் பொழுது அருமையாக தேவனுடைய ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு நிற்க முடியாமல் தரையிலே விழுந்து தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டார். கட்டளை இடப்பட்ட பொழுதோ ஆவி அவர்களை விட்டு ஓடி போனது. அப்ப நாங்கள் பேசிட்டு நாங்கள் ஒரு என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபித்தது நடந்தாயிற்று, இப்பொழுதே அது மேற்கொண்டு விட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஜெபத்திலே குறைவில்லை, ஆனால் விசுவாசத்திலே தான் குறைவு இருக்கிறது. நன்றாக ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபிக்கிறதை நாங்களே மதிக்கிறோமா? ஜெபிக்கிறதை நாங்கள் நம்புகிறோமா? நாங்கள் விசுவாசித்தால், மாத்தாளே நீ விசுவாசித்தால், அப்ப வார்த்தைகளை பேசுகிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை, பேசின வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கும், சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்கும். நான் சொன்னதுதான் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால், மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி நான் சொன்னதுதான் நடக்கும் என்று நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். அல்லேலூயா. ஆனால் அப்படி செயல்படுகிறோம். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லோருக்காகவும் அவரே மரித்திருக்க, எல்லோரும் மரித்தவர்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிரோடு மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆமென். கவனிங்கள், இது மிகவும் முக்கியம். எல்லோரும்
எல்லாருக்காகவும் அவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும். அப்ப கவனிங்கள், நாங்கள் மாமிச சிந்தைக்கு மாமிச செயல்பாட்டுக்கு மரித்து விட்டோம். ஆதாம் மாமிச கிரியை செய்ய போனபடியினால் பாவம் செய்தான். ஏன் மாமிச கிரியை செய்தான்? இந்த பழத்தை சாப்பிட்டால் தான் நான் தேவனாக முடியும் என்று சொல்லி அவன் மாமிசத்திலே கிரியை நடப்பித்தான். தேவனை விசுவசிக்காமல், என்னை உருவாக்கினவர் சாதாரணமாய் அல்ல, மகிமையாய் மேன்மையாய் என்னை அவரை போலவே அவருடைய சாயலாய் அவருடைய ரூபமாய் என்னை உருவாக்கி இருக்கிறார். இதை விட பெரிய பதவி இந்த உலகத்திலேயே கிடையாது. அப்படிப்பட்ட பதவியை, அப்படிப்பட்ட உயர்வை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்று சொல்வதை பார்க்கிலும் இந்த உலகத்திலே மேன்மையான மகிமையான பொசிஷனே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பொசிஷன் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்று விசுவசிக்காமல், நான் இதை சாப்பிட்டால் நான் இன்னொரு தேவனாய் வர முடியும் என்று கிரிகை செய்ய போனபடினா, மகனாக கிரிகை செய்யாமல், ஆவிக்குரியவனாய் கிரிகை செய்யாமல், மாமிச கிரிகை செய்ய போனபடினால் எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் காணப்படும். சூப்பர் நேச்சுரல் பவர், சூப்பர் நேச்சுரல் பீயிங் எல்லாவற்றையும் இழந்து போனான். மாமிசமாய் மாறினான். என்றைக்கு அவன் மாமிசமாய் மாறினானோ, அவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனாய், மரணத்துக்கு மரணம் அவனை ஆளுகை செய்கிறதாய் மாற்றப்பட்டான். இப்பொழுதும் நாங்கள் அப்படியாகத்தான் செயல்படுகிறோம். நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனால் மாமிசத்துக்கு கொண்டு போய் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். மாமிசம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, எங்களுடைய சிந்தை என்ன சொல்லுகிறதோ, எங்களுடைய உணர்வுகள் என்ன சொல்லுகிறதோ, எங்களுடைய ஸ்டடீஸ் என்ன சொல்லுகிறதோ, எங்களுடைய வாலெட், எங்களுடைய பர்ஸ், இவைகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது, என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் என்ன சொல்லுகிறது, என்னுடைய டாக்டர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் நான் செயல்படுகிறேன் என்றால், மறுபடியும் ஆதாமை போல் நான் மாமிசத்துக்குரியவனாய் செயல்படுகிறபடியினால் ஈஸியாக என்னுடைய வாழ்க்கையிலே மரணம் மேற்கொள்ளுகிறது. வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர் இவைகள் எல்லாம் ஈஸியாக என்னை மேற்கொள்ளுகிறது. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று இராமல் என்று சொன்னால், பிழைத்திருக்கிறவர்கள், அதாவது கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்து போனீர்கள். என்னத்துக்கு? உங்களுடைய மாமிச கிரியைகளுக்கு மரித்து போனீர்கள். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று என்று சொன்னால், மாமிசத்தின்படி பிழைத்திராமல், மாமிச சிந்தை, மாமிச செயல்கள், மாமிச திட்டங்கள் இவைகளின்படி செயல்படாமல். அப்ப ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனா மாமிசத்திலே செயல்படும். மாமிசத்திலோடுதான் என்ன செய்கிறோம்? எப்பொழுது நம்மை கொண்டே இணைக்கிறோம். அதனால்தான் நம்மிடத்திலே அதிகாரம், ஒரு காரியத்தை குறித்து அதிகாரமாய் கட்டளையிடாமல் அழுது குளறி கண்ணீர் வடிக்கிறோம். ஏனென்றால் மாமிசத்திலே எங்களை கொண்டு இணைத்துக் கொள்ளுகிறோம். எவ்வளவுக்கு நாங்கள் மாமிசத்திலே இணைக்கிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் அழுக்கு, நாங்கள் குப்பை, நாங்கள் ஒன்றுமில்லை என்று நம்மை குறித்து மாமிசம் சாட்சி கொடுக்கிறது. தங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவை கண்டு பிழைத்திருக்கும்படி என்றால் அர்த்தம் என்ன? அவரோடு இணைக்கப்பட்டிருங்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனோடு, தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையினால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாமிசத்தின்படி அறியோம். அப்ப மாமிசத்தின்படி நான் எதையும் இனிமேல் பார்க்க மாட்டேன், செயல்பட மாட்டேன், திங்க் பண்ண மாட்டேன். ஆனால் நாங்கள் அநேகர் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லியும் மாமிசத்திலேதான் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஈவன் ஜெபங்கள் கூட பண்ணி கொண்டிருக்கிறோம். ஊழியங்கள் கூட அநேக வேளைகளிலே மாமிசத்திலே பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ அதை விட மேன்மையான மகிமையான இடத்திலே நம்மை உட்கார பண்ணி இருக்கிறார் என்றால் அர்த்தம் அவரோடு கூட உட்கார்ந்திருந்து ஆளுகை செய்யும்படி,
கட்டளையிடும்படிக்கு. ஆமென். அப்படியான ஒரு பதவியில் அவரோடு கூட உட்கார்ந்தும் இருக்கிறோம் பிதாவின் வலது பாரிசத்திலே. நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒரு பொழுதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். அப்ப கிறிஸ்து வந்தார், எங்கள் மத்தியில இருந்தார் என்பது மாமிச அறிவு. ஆனால் அப்படி அறிய மாட்டோம். அவர் அதை விட மேன்மையானவர், அதை விட மகிமையானவர், அதை விட வல்லமை சிறந்தவர் என்று அவரை குறித்து சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் அறிகிறவர்களாய் இருக்க வேண்டுமே அல்லாமல், அவர் சரீர பிரகாரமாய் எப்படி இருந்தார், பசியா இருந்தார், தூக்கம் இல்லாமல் இருந்தார், படகிலே தூங்கி போனார், இப்படியாக நாங்கள் மாமிசத்திலே நாங்கள் இணைக்க மாட்டோம். அப்படி இணைப்போமானால் நாங்களும் நல்லாக தூங்கி கொண்டிருப்போம். நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், புறப்பட்டு போய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டோம். மாமிசத்திலே நாங்கள் இணைக்கப்படக்கூடாது. மாமிச கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். இப்படி இருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கவனியுங்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று ஒருவன் அறிக்கை பண்ணினால் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணுமே அல்லாமல் மாமிசத்தோடு இந்த உலகத்தோடு நம்மை இணைப்பித்து இந்த உலக அறிவோடு இந்த உலக ரிப்போர்ட்டோடு இணைத்து பேசக்கூடாது. ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவர்கள் பல வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் சொன்னார்கள், அவருடைய அறவாசி கற்பப்பையை எடுத்து விட்டார்கள், இனி எனக்கு பிள்ளை பிறக்காது என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே எனக்கு இன்னொரு பிள்ளை வேண்டும், ஆனால் எனக்கு கிடைக்காதே, இப்படி நடந்து போயிட்டுதே என்று சொல்லி அழுதார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் அந்த இடத்திலே நான் சொன்னேன், யார் சொன்னார்? அது டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறதவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நிச்சயமாய் நீங்கள் இன்னொரு பிள்ளை பெறுவீர்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே ஜெபித்து விட்டு நான் கடந்து வந்தேன். அதே போல ஜெபித்த பிரகாரமே அவர்களுக்கு இன்னொரு பிள்ளை பிறந்து, அது மிரக்கலாய் பிறந்த பிள்ளை என்று சொல்லி அதற்கு மிரக்கலீன் என்று அவர்கள் பெயரிட்டார்கள். அப்ப கவனிங்க, பழையவைகள் எல்லாம் என்ன நடந்தது? புதிய சிருஷ்டியா இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறான், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவனாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின என்றால் மாமிச கிரிகைகள், மாமிச சிந்தைகள், மாமிச பயங்கள், மாமிச worries, கவலைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. ஹல்லேலூயா. ஆகவே புதிதாக்கப்பட்ட ஆவிக்குரிய மனுஷனோடு இணைத்து கொள்ளுங்கள், வாக்குத்தத்தத்தை பேசுங்கள், நிச்சயமா சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாமிசத்துக்கு கீழ்ப்படிவதற்கு, மாமிசத்திற்கு கடமைப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் உமக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஆவிக்குரியவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மாமிச கிரியை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த ஜெயத்தை நீரே நமக்கு பெற்றுக் கொடுத்தபடினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெய கிறிஸ்தவர்களாய், கிறிஸ்துக்களாய் எழும்பி பிரகாசிப்பார்களாக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததென்று நீர் சொல்லுகிறதற்காய் நன்றி. எழுந்து பிரகாசிப்பார்களாக. ஜெய கிறிஸ்தவர்களாய், ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், ஜெயத்தின்படி வாழுகிறவர்களாய், எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்களாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்.